இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடையில் வெறிச்சோடி கிடக்குது கைஸ். இதுதான் அந்த எரிமேடை. உள்ள பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம ப்ரோ ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ப்ரோ நைட்டு சுடுகாட்டுக்கு போயிட்டு லைவ் வீடியோ போடுங்க ப்ரோ லைவா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் பார்த்தீங்கன்னா எதுக்கு கமெண்ட் போட்டிருந்தாருன்னு தெரியல. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். ப்ரோ நைட்டு சுடுகாட்டுக்கு போயிட்டு வீடியோ எடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோ ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அந்த கமெண்ட் கோசரம் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். நடந்து தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா பக்கத்தில் தான் இருக்குது. அது இன்னும் ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. நைட் நேரத்தில் சுடுகாட்டுக்கு போனால் அங்கே என்ன இருக்குன்னு தெரியலையே. யாராவது இருந்தால் என்னை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். நான் உங்களுக்கு போக போக vlog கன்டினியூ பண்ணுறேன் காய்ஸ். யாருமே இல்லை காய்ஸ். ரோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வண்டி நடமாட்டமே இல்லை. ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 11:50 சம்திங் இருக்கும். இப்போ தான் அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். உங்களுக்கு பின்னாடி பார்த்தாவே தெரியும், எந்த வண்டியும் எதுவுமே வரல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடையில் வெறிச்சோடி கிடக்குது கைஸ். அப்படியே வந்தாச்சு கைஸ், நாமளும் வந்துட்டுருக்கோம். நைட்டு நேரத்தில் அங்கே சுடுகாட்டில் பார்த்தீங்கன்னா ஏதோ அமானுஷம் நடக்கணுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு எதுவும் தெரில. நான் இது நாள் வரைக்கும் அங்கே போனதில்லை. உங்களுக்காக வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் கமெண்ட் பண்ணியிருந்தாரு ப்ரோ, ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அவருக்கோசரம் தான் நம்ம சரி போய் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அப்படியே போயிட்டே இருக்கோம். அது எப்படி இருக்கும்னு தெரில எக்ஸ்பீரியன்ஸு. நீங்கள் யாராவது போயிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுடுகாட்டுக்கு தான் வந்தாச்சு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா துணி இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. வண்டி ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டே வருது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க, கல் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த சுடுகாடோட அந்த இது. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், உள்ள இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். அதெல்லாம் கல்லெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், இதுதான் அந்த எரிமேடை. உள்ள பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கல் அடுக்கி வச்சுருக்காங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ அடுக்கி வச்சுருக்காங்க உள்ள. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் தான் காய்ஸ். இதெல்லாம் அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் நம்மளே அவங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அடுக்கி வச்சுருக்காங்களா, கல்லெல்லாம் போட்டு அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இறந்தவங்களோட உடலை பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் மண்ணுக்குள்ளே போட்டு புதைக்கிறது தான் கைஸ். இதை அவங்களுக்கு வந்து ஆத்மா வந்து சாந்தி அடைகிறதுக்காக அப்படி போட்டு புதைச்சி வச்சுருக்காங்க. நைட் நேரத்தில் வந்து பார்த்தாச்சு. இதுதான் எரிமேடை. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்லை போட்டு அடுக்கி வச்சுருக்காங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் கல்லை போட்டு அடுக்கி வச்சுருக்காங்க. மேலே கல்லை போட்டு அடுக்கி வச்சுருக்காங்க. அவ்வளோதான் கைஸ். ஒரு வழியாக நம்ம வந்து vlog எடுத்தாச்சு கைஸ். எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறேன், நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. எல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர் தான். ஓகே கைஸ், பாய்.